Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி சேர்க்கை 2024 அதாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, அதுக்கு அடுத்து அப்ளிகேஷன் வந்து ஃபீஸஸ் என்ன, இதற்கு முன்னாடி கட் ஆஃப் இதெல்லாம் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு வந்து 12th ரிசல்ட் முடிஞ்சோனே எல்லா காலேजेसக்கும் சரிங்களா, இன்ஜினியரிங் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அட்மிஷனுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதனால தொடர்ந்து நியூஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருங்க. நம்ம சேனலையும் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழக வளாக பொறியியல் கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேருவதற்கான கலந்தாய்வு சரிங்களா 6/5/2024 முதல் 6/6/2024 வரை நடைபெறும். அதுக்கு நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் சரிங்களா. அதனால நம்ம 6ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 6/6 லாஸ்ட் டேட், அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணிடலாம். எந்த வெப்சைட்ல வந்து அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா tneaonline.org இந்த வெப்சைட் லிங்க்ல தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அது டெமோ வீடியோ எல்லாமே போடுவோம். அதனால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சான்றிதழ்கள் பதிவேற்றும் முறை, கடந்த 5 ஆண்டுகளில் எந்த பாடப்பிரிவு மற்றும் வகுப்பு வாயிலாக மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கட் ஆஃப் இது எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாணாக்கர் பொறியியல் சேர்க்கை சேவை மையம், அதுக்கடுத்து சிறப்பு ஒதுக்கீட்டில் சேர்வுக்கான சான்றிதழ் மாதிரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப பதிவு கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதாவது நம்ம அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லைங்களா, அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே 500 ரூபா வந்து ஃபீஸு. அதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸு. இது தவிர கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கான முன் வைப்பு தொகை, கலந்தாய்வு கட்டணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இணையதள வசதி இல்லாத மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்ப பதிவு மற்றும் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் சென்ற ஆண்டு போலவே 110 இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து மாணாக்கர்கள் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை தொலைபேசி மூலம் தங்கள் சந்தேகங்களை வந்து கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 1800-425-0110 சரிங்களா. இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா. எந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் சரி சரிங்களா. ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். மேலும் மாணாக்கர்கள் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். tneacare@gmail.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா 2023 கலந்தாய்வில் பங்கேற்ற கல்லூரிகளோட எண்ணிக்கை மொத்தம் பார்த்தீங்கன்னா 474 சொல்லியிருக்காங்க. அதில் மொத்த இடங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2,21,196 சீட்ஸு. மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,69,887. இது இதற்கு முந்தைய ஆண்டை விட, அதாவது 2022 இருந்த அட்மிஷனை விட 12% வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 2023 அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கான மொத்த இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 12,136. இதில் சேர்ந்த மாணவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 9,960 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இது வந்து 2022 விட 11% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயர் வைஸாக அட்மிஷன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்க, பிஆர் படிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே இம்பார்ட்டன்ட் டேட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைன் மூலயமா அப்ளிகேஷன் வந்து சமர்ப்பிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் டே வந்து 6/5/2024, இறுதி நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6/6/2024 சரிங்களா. அசல் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்ய இறுதி நாள், சர்டிஃபிகேட் எல்லாமே லாஸ்ட் காலத்தில் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் 16/6/2024 சரிங்களா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். அதுக்கடுத்து சமவாய்ப்பு எண் ஒதுக்கப்படும் அந்த ரேண்டமன்ஸ் இதெல்லாமே சொல்லுவாங்க. அது வந்து 12/6/2024 வந்து சொல்லுவாங்க. சேவை மையம் வாயிலாக சான்றிதழ் சரிபார்க்கும் நாள்கள் சரிங்களா. நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 13/6 26 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 10/7 வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சேவை மையம் வாயிலாக குறைகளை நிவர்த்தி செய்தல் பார்த்தீங்கன்னா 11/7 20/7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு ஒதுக்கீடு, பொது பிரிவு சிறப்பு ஒதுக்கீடு, அதுக்கடுத்து பொது கலந்தாய்வு, துணை கலந்தாய்வு, அதுக்கடுத்து எஸ்சி
காலியிடம் எஸ்சி வகுப்பிற்கான கலந்தாய்வு இறுதி நாள் எல்லாமே பின்னாடி வந்து அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன பிறகு இது எல்லாமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுடைய அட்மிஷன் வந்து இப்போயே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் டெமோ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.